கௌதம முனிவருடைய பத்தினி அகலிகை. அழகில் மட்டும் கிடையாது, குணத்திலும் சிறந்தவளாக விளங்கினாள். இவளை அடைய வேண்டும் என்று ஆசை கொண்டான் தேவேந்திரன். அதற்காக ஒரு சூழ்ச்சியை செய்தான். இதனால் அகலிகை இந்த சூழ்ச்சியிலே மாட்டிக்கொண்டாள். இதனை கண்ணுற்ற கௌதம முனிவர் சபித்து விடுகின்றாராம் தன்னுடைய பத்தினியான அகலிகை. நீ கல்லாக போக வேண்டும் என்று. இதனால் வருத்தமுற்ற அகலிகை கேட்கின்றாளாம், எப்பொழுது இந்த சாபத்திலிருந்து எனக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது, நீ ராமா என்ற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தால் ராமர் வனவாசம் வருவார். அப்பொழுது அவருடைய கால் தூசி பட்டு உன்னுடைய இந்த கல்லாக போகக்கூடிய இந்த நிலைமை மாறிவிடும் என்று சொல்லும் பொழுது இதனை ஏற்றுக்கொள்கின்றாள். தொடர்ந்து அவள் 1000 ஆண்டுகள் ராமா ராமா என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றாராம். கைகையினுடைய சூழ்ச்சியால் ராமர் வனவாசம் வருகின்றார். அப்பொழுது ராமருடைய பாத தூளிப்பட்டு அகலிகைக்கு சாப விமோச்சனம் கிடைக்கின்றது. இதிலே சிறப்பு என்னவென்றால், ராமர் பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னரே ராமநாமத்தை ஜபித்தவள் அகலிகை. ராமர் பிறந்த பிற்பாடுதான் நாம் ராமநாமத்தை சொல்கின்றோம். ஆனால் ராமர் பிறப்பதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ராமநாமத்தை சொன்ன பெருமைக்கு உரியவள் அகலிகை. இதனால் அவளுக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது. நமக்கும் ராமநாமத்துக்கான மகிமையும் புரிந்தது. ஜெய் ஸ்ரீராம்.